இந்த வாட்டி தமிழ்ல ரிவ்யூ பண்ண போறேன். ஏதாவது மிஸ்டேக் இருந்தா மன்னிச்சிடுங்க. ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்மளோட சூர்யா அண்ணாவோட கார்த்திக் சுப்பராஜ் படம் ரெட்ரோ. அது பார்க்கறதுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஃபீலிங் என்னன்னா ரொம்ப ஆவரேஜான ஒரு 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 படமா நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நான் கொஞ்ச நாளா இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது என்னன்னா சூர்யா அண்ணா கொஞ்சம் கொஞ்சம் காலமா நியர்லி ஒரு 5 to 6 இயர்ஸ் ஆனா சூர்யா அண்ணா அவங்க படத்துல அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா ஒரு ஒரு குட் ஹிட் சூரியனுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை சூரியண்ணா கிட்ட இருந்திருந்தேன். இந்த வாட்டி மிஸ்ஸே ஆவாது. அந்த மாதிரி ஒரு நினைப்பில் தான் இந்த படம் பார்க்கறதுக்கு நான் போனேன். ஆனா பார்க்கறதுக்கு அப்புறம் கொஞ்சம் டிசப்பாயிண்டட் ஆகி இருந்தேன். அது என்னாச்சுன்னா கார்த்திக் சுப்ராஜோட படம் லிஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் எடுக்கும்போது இந்த படம் தான் கொஞ்சம் ஆவரேஜா இருக்குது. எனக்கு வந்து அவங்களோட ப்ரீவியஸ் ஃபிலிம் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருது. ஆனா இந்த படம் ரொம்ப ஆவரேஜா இருந்தது. இந்த பிரச்சனை என்னன்னா நமக்கு சூர்யானாவை பார்க்கும்போது ரொம்ப சேடா ஃபீல் பண்ணுது. என்னன்னா நமக்கு ஃபீல் பண்ற அவங்க கொஞ்சம் எஃபர்ட் கூடுதலா ரொம்ப அதிகமா இடுறேன் இந்த கேரக்டருக்காக இந்த கேரக்டரை பெர்ஃபார்ம் பண்றதுக்காக கொஞ்சம் எஃபர்ட் அதிகமா இடுறேன். அவங்க ஒரு ஒரு எந்த எந்த ஜாபா நான் அந்த ஸ்கிரீனில் பண்ணிட்டு இருந்தேன் அது பார்க்கும்போது அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுது. தட் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் ஹி ஹாஸ் புட் இன் டு தட் கேரக்டர் நமக்கு அது ஃபீல் பண்ணுவேன். ஆனா மூவி ஒர்க் ஆகல. மெயின் ரீசன் ஃபார் மூவி ஃபீல் பண்ணியது டிசப்பாயிண்டிங் ஃபீல் பண்ணது மெயின் ரீசன் என்னன்னா ஒரு பிளாட்னு அடுத்த பிளாட்டுக்கு போகும்போது ഒരു കണക്ഷൻ ഫീൽ ആവാതെ இந்த ഫിലിമില് ആ ക്യാരക്ടറുടെ ഒരു ആർക്ക് നോക്കുമ്പോൾ ആ ക്യാരക്ടറുടെ ഡെപ്ത് നോക്കുമ്പോൾ ക്യാരക്ടർ ട്രേറ്റ്സ് എല്ലാം ஒன் சீக்வன்ஸ் டு அனதர் சீக்வன்ஸ் ப்ரீவியஸ் சீக்வன்ஸை கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற அந்த சீக்வன்ஸும் ப்ரீவியஸ் சீக்வன்ஸும் வாட்ச் பண்ணும்போது நமக்கு அந்த கேரக்டர் ட்ரெய்ட்ஸ் ஆர் நாட் இன்டர் கனெக்டட். வேற ஏதோ கேரக்டரான நடிக்கிற மாதிரி தெரியுது சூர்யாண்ணன் ப்ரீவியஸ் சீனும் இந்த சீனுக்கு வரும்போது அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு கேரக்டர் ரைட்டிங்கில் தான் கொஞ்சம் பிரச்சனை அதிகமா இருந்தது போல எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு படம் பார்க்கும்போது. எனக்கு ஒரு ஹைலைட்டான திங்ஸ் இந்த ஃபிலிமில் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது ஃபைட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்ல மாதிரி கோரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்கு. ஆல்ரெடி தே ஹவ் டெலிவர்ட் வாட் தே already planned before the movie. That fight parts are very well executed. I felt so. But the reasons அந்த fight லோட characters வந்து சேர்ந்த அந்த ரீசன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காது. கொஞ்சம் ஏரியால டவுனா தான் இருந்தது. நமக்கு அந்த ஃபைட்டு பார்க்கும்போது அந்த இம்பாக்ட் டோட்டலி கிடக்கிறதுக்கு இமோஷனல் பில்டப்ஸ் ரொம்ப தேவை. அது வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தது. எல்லா கேரக்டரும் பார்க்கும்போதும் அது மாதிரி தான் இருந்தது. ஒரு டெப்த் ஆஃப் கேரக்டர் அத்தனை ஒரு ஹியூஜா தெரியல, எஸ்பெஷலி ஃபார் சூர்யா அண்ணா. പിന്നെ വേറൊരു ഒരു ഫാക്ടർ சொல்லும்போது என்னதுன்னா ഞങ്ങളുടെ ജയറാം അണ്ണാவை பற்றி. ஜெயராம் அண்ணாவை ஒரு ஹியூஜ் ஸ்டார் இன் மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. பட் அவங்களுக்கு கார்த்திக் அண்ணாவோட ஃபிலிமில் ஜெயராம் சார் வந்து நடிக்கும்போது நம்ம எதிர்பார்க்குறது என்னன்னா நல்ல ஒரு ரோல் கிடைக்கும். ஆனா வளர லைட்டான டெப்த் இல்லாம காமெடி கூட பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஆவரேஜான ஃபீல் பண்ணத தரத்தில் ஒரு ரோல் தான் ஜெயராம் அண்ணாவுக்கு கொடுத்திருக்கு. அது திங்க் பண்ணும்போது வை கார்த்திக் ஹாஸ் மேட் சச் கேரக்டர் அந்த மாதிரி ஒரு ஃபீல் நம்ம மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அது വളരെ ഒരു വേഴ്സാണ് ഒരു ക്യാരക്ടർ ആയിട്ടാണ് എനിക്ക് തോന്നിയത്. മറ്റു പാട്ട് പറയുമ്പോൾ യൂഷ്വലാ நம்ம பூஜா ஹெக்டே கொஞ்சம் கிளாமரஸ் ஆன எக்ஸ்போஸ் செய்யற மாதிரி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா இது வந்து இந்த மூவி வந்து அவங்க கொஞ்சம் டீகிளாமரைஸ் ஆன நார்மலா ஒரு ஆர்டினரி கேர்ளா காமிச்சிருக்கு. அது வந்து ரொம்ப நல்ல ரீதி தான் பூஜா காமிச்சிருக்கேன். அவ பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் நமக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்டான கேரக்டராய் தெரியுது. പിന്നെ கேமரா ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க ஒரு ஐசோலேட்டட் ஐலண்ட்ல எல்லாம் ஷூட் பண்ணியிருக்கு. அது வந்து ரொம்ப ஆச்சரியமா தெரியுது. அந்த ஈகிள் ஐ ஷாட்ஸ் எல்லாம் ஒரு வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் எல்லாம் அது மாதிரி அந்த ஐலாண்டில் நடക്കുന്ന கொஞ்சம் ஃபைட்ஸ் எல்லாம் அது ஃபைட் கோரியோகிராஃபி அது போல அது எக்ஸிகியூஷன் அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன்லி திஸ் நம்ம என்ன எதிர்பார்க்குதோ சூர்யா அண்ணா கிட்ட கொஞ்சம் நாளா என்ன மிஸ் பண்ணுதோ அது எதிர்பார்த்து நம்ம தியேட்டருக்கு പോകുന്ന സമയത്ത് அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஒரு மூவி டெலிவர்ட் ஆவான மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு பெர்சன்டேஜ் லெவல் சொல்லும்போது ஒரு
70-75% സാറ്റിസ്ഫൈ ആവുന്ന മറ്റും 70-75% ഓൺലി ദാറ്റ് മച്ച് സാറ്റിസ്ഫാക്ഷൻ തന്ന ഒരു മൂവിയായി மாறிச்சு நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அண்ணாவோட ரெட்ரோ. உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணியதுன்னு தாழே கமெண்ட் பாக்ஸ் எழுதுவோம். மற்றொரு வீடியோ மீண்டும் பார்க்கலாம். பாய்.